Hello students, இந்த வீடியோல நம்ம 11th காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போறோம். 11th காமர்ஸ்ல எத்தனை லெசன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 லெசன்ஸ் வருது. ஸோ 33 இன்னொன்னு 33யா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். 33 லெசன்ஸ்ல உங்களுக்கு 10 லெசன் தான் வந்து ஃபாஸ்ட் மிட்டம்க்கு வருது. ஒவ்வொரு லெசனுமே ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ 3 to 4 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ்மே வந்து ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் 4 கொஸ்டின் அதுக்கு மேல தாண்டி இருக்காது. 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல 5 மார்க்ஸ்ல எல்லாமே கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுலயுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போறோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸை படிக்கிறதுனால 100 மார்க்ஸுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு 90-95 பிளஸ் எடுக்கலாம். 1 மார்க்ஸ் மட்டும் கிரியேட்டிவ் கண்டிப்பா 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். கல்வி விஜய் சேனல்ல போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ச்சியா நம்ம வந்து 11th காமர்ஸ் குரூப்புக்கு எல்லாருக்குமே வீடியோஸ் போட போறோம். காமர்ஸ் மட்டும் இல்லைங்க, அக்கௌண்ட்ஸ், பிஎம் எல்லாமே வந்து போடலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே போட போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கல்வி விஜய் சேனலை வளர்த்து விட்ட இத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நான் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சேனல் வந்து 2000ல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 6 month பேக்கு. இன்னைக்கு வந்து 40,000 வந்து ரீச் ஆக போகுதுன்னா எல்லாமே வந்து உங்களோட ஒரு சப்போர்ட்டால தான். ஸோ தயவு செஞ்சு இதே மாதிரி சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுங்க. இன்னும் பெரிய அளவில் சேனலை வளர்த்து விடுவீங்க நான் நம்புகிறேன். கல்வி விஜய் சேனலில் என்றைக்குமே தரமான வீடியோ மட்டும்தான் போடுவோம், நேர்மையான வீடியோ மட்டும் தான் போடுவோம். தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவா பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 லெசன் வருது எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அந்த 10 லெசன்ல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்க்கு நான் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ 11th வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 11th வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 11th வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 11th காமர்ஸ் புக் என்னன்னு பார்த்துருவோம். இதில் பாருங்க, உங்களுக்கு டோட்டலாக வந்து 33 லெசன்ஸ் இருக்கு. சரிங்களா? டெக்ஸ்ட் புக் வந்து சேஞ்ச் ஆகுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. தமிழுக்கு மட்டும்தான் வந்து 2 யூனிட் கம்மி பண்ணியிருக்காங்க, மற்றபடி டெக்ஸ்ட் புக்லாம் சேஞ்ச் ஆகலை. அதே போல் லெசன்ஸில் தமிழ் லெசனில் வந்து ஒரு சில லெசன்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற மேஜர் சப்ஜெக்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. வெறும் 11th தமிழ் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, டோட்டலாக பாருங்கள் 33 லெசன் கொடுத்துருக்காங்க. யூனிட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது சைடில் கொடுத்துருக்கிறது ஹெட்டிங். அந்த கண்டென்ட்ல 32, 33 இருக்கு. இந்தியன் கான்டாக்ட் ஆக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று 3 லெசன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸ் தான். சரிங்களா? ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் 5 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெசன்ஸு புக் பேக் ஆன்சர் பாருங்கள். 1 மார்க் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே ஆன்சர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 5 சூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் இங்கேயே கீழே கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்துருவோமா? எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து in Pandya's dynasty the place where the goods are sold is dash. Angadi answer. Hindrance of place is removed by dash transport. Who wrote Artha Shastra? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா ஏ தான் வரும் உங்களுக்கு, கௌத்தில்யா. அடுத்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் காமன் டு டேஷ் டைனஸ்டி, பாண்டியா டைனஸ்டி. 5th ஒன் வந்து டேஷ் வாஸ் ஃபர்ஸ்ட் சுல்தான் ஹூ பேவ்ட் வே இன் த டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஹெல்ப் ட்ரேடர்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் மார்க்கெட் பிளேஸ் டு அதர்ஸ் பிளேஸ் ஃபார் த கமர்ஷியல் கேரவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பால்பன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே கூட படிச்சுக்கலாம் ஈஸியாக. சரி, இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோமா? வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க செகண்ட் ரோமன் லெட்டரில். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம், வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2 வாட் இஸ் மீன் பை நல்லங்காடி. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமில் இது 3மே நீங்கள் படிச்சுக்கோங்க, எப்படி வேணால் கேட்கறதுக்கு சான்ஸ்
சான்சஸ் இருக்குது. பப்ளிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் 2 கொஷின்ஸுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்ட் கொஷின் வாட் இஸ் மீன் பை அல்லங்காடு, ஏரியா நல்லா படிச்சுக்கோங்க, 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு கண்டிப்பாக இந்த 3மே நீங்கள் படித்தே ஆகணும். அதே போல் தேர்ட் சப்டிவிஷனில் ஷார்ட் ஆன்சர்ஸ், இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த டேர்ம் வணிகம், ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்ட் பை பாண்டியா கிங்டம், செகண்ட் கொஷின், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்ட் கொஷின் வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்டு பை பாண்டியாஸ் கிங்டம், இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். லாங் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ், அது எனி 5 கேட்டிருக்காங்க பாயிண்ட்ஸ், எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். நீங்கள் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 7 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் அழகாக எழுதலைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஓவர் ரைட் பண்ணாமல் பேப்பரை கசக்காமல் ரொம்ப நீட்டாக வந்து எழுதுனீங்க, அண்டர்லைன் பண்ணி கீ பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்த தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. செகண்ட் லெசனில் பாருங்கள், choose the correct answer. First question, the primary objective of a business is, first option, making profit is the correct answer. Question number 2, occupation of a doctor is profession, அதாவது third option. Question number 3, the following does not characterize business activity, இது பார்த்தீங்கன்னா fourth option, salary or wages answer. Fourth question, activities undertaken out of love and affection or with social service motive are termed as, இதில் வந்து ஆப்ஷன் சி ஆன்சர், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோமா? செகண்ட் சப்டிவிஷனில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க் கொஷின்ஸ். இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த 3 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், வாட் டு யூ மீன் பை பிஸ்னஸ், வாட் டு யூ மீன் பை எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ்னால் ஃபர்ஸ்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 3 மார்க் கொஷின் பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷனில் ஷார்ட் ஆன்சர்ஸில். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா what do you mean by human activity, explain. First question important, second question write a short notes on business profession. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, அது ரெண்டுமே 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து 5 மார்க்ஸில் ஃபோர்த் சப்டிவிஷன் லாங் ஆன்சர் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸாவது கொடுக்கணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Next, third lesson la paranga, choose the correct answer. The industries engaged in extraction of iron ore are known as, option C, extraction industry answer. Question number 2, production which involves several stages for manufacturing finished products is known as, option C answer, processing industry. Normally high level risk involved in dash industry, இது first option. Very short answers. செகண்ட் சப்டிவிஷன் 2 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் காமர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இட் ட்ரேட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வாட் டு யூ மீன் பை டெரிட்டரி இண்டஸ்ட்ரி, அடிக்கடி கேட்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட். இதை வந்து 100% நீங்கள் படித்தே ஆகணும். நிறைய எக்ஸாம்ஸில் இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன், பப்ளிக் எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க்ஸ் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சோல் ப்ராப்பர்ட்டர்ஷிப், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின், in which form the owner, establisher and manager is only one, option D, sole proprietor. அடுத்தது third one, a major disadvantages of sole proprietorship is dash, ultimate சொல்லிட்டு unlimited liability, அதாவது second option answer. Fourth question, from the following which one is non-corporate form of business, second option sole trading business. அதுக்கு அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கார்பரேட் என்டர்பிரைசஸ், அதுவுமே இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் குவார்டர்லிலாம் கேட்குறாங்க. அடுத்து வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா
தேர்ட் சப்டிவிஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா வாட் இஸ் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். இது வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து ரிவிஷனில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சப்டிவிஷன் லாங் ஆன்சர் கொஷின்ஸ். இதில் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். எனி 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க தேர்ட் கொஷின். ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின். ஸோ நீங்கள் வந்து 70 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்களா இருந்தால் நீங்கள் தேர்ட் கொஷின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டாப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் கொஷினும் படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் லெசன் பாருங்க. த ஃபர்ம் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இஸ் மேனேஜ் பை ஹூம். இதில் செகண்ட் ஆப்ஷன் கார்த்தா ஆன்சர். இன் த ஃபர்ம் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஹவு ஆன் கெட்ஸ் த மெம்பர்ஷிப். இதுவுமே செகண்ட் ஆப்ஷன் பை பர்த் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்க தேர்ட் கொஸ்டின். த மெம்பர்ஸ் இன் த ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி ஆர் கால்டு. செகண்ட் ஒன் கோ பார்சனஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் ஒன் ஒன்லி த மேல் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி கெட் த ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பை பர்த். மிட்டாக்ஷாரா லா. செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் ஒன் எ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு பை அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ், நல்லா படித்து வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸை மிஸ் பண்ணாமல் படிங்க. செகண்ட் சப்டிவிஷன் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். 2 மார்க் கொஷின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். கொஷின் நம்பர் 1 ஹூ இஸ் கால்டு கார்ட்டா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் ஹூ இஸ் ஸ்லீப்பிங் பார்ட்னர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃப்த் கொஷின் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டிஸ்சொல்யூஷன், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்சாக்கா நீங்கள் டாப்பராக இருக்கீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் எல்லா கொஷின்ஸுமே படிக்க பாருங்கள். அடுத்த ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 1 தேர்ட் சப்டிவிஷனில் ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் HUF இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட், தேர்ட் ஒன்னும் இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸில் லாங் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட், அது வெரி இம்பார்ட்டன்ட், 100% படிக்கணும். அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 டீட்டெயிலும் 100% படிச்சு ஆகணும். இது 2 இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ 5 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தெளிவாக பார்த்துருக்கோம். என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 11th காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் என்னென்னு பார்த்துடலாம். டோட்டலாக உங்களுக்கு 33 லெசனில் 10 சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி ஆர்ட்ஸ் குரூப்புக்கு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் எல்லாருக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு வந்து வீடியோக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும். ஸோ வீடியோக்கு ரீச் கிடைக்கும் போது தான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லெசனில் சரியான விடையை தேர்ந்தெடு. பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர், அங்காடி என்று பெயர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து கொஷின் நம்பர் 2 இடத்தடை இதன் மூலம் நீக்கப்படுகிறது, போக்குவரத்து மூலம் நீக்கப்படுகிறது. அடுத்து தேர்ட் கொஷின் அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது, சாணக்கியர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் வியாபாரம் மற்றும் வணிகம் டேஷ் பேரரசில் பொதுவானவையாக இருந்தது, பாண்டியர் பேரரசில், தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். டேஷ் முதலில் சுல்தானாக இருந்தார், அடர்ந்த வனப்பகுதியில் பாதை உருவாக்கி வியாபாரம் செய்ய வழிவகுத்தார், பால்பன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், குறு விடை வினாக்கள். இதில் 2 மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்டமாற்று முறை என்றால் என்ன, நல்லங்காடி என்றால் என்ன, சம்டைம்ஸ் அன்லங்காடி என்றால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சிறுவினாய் வினாக்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 மார்க் கொஷின்ஸில் ஃபஸ்ட் கொஷின் வணிகம் பொருள் தருக வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை, அதுவும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து குவார்டர்லி ஆஃப்லியில் மறுவூர்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக இதையும் கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 1 and 3 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அடுத்து பெருவிடை வினாக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறுக. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். அதே போல் தேர்ட் கொஸ்டின் பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. இதுவும் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் லெசன் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொழிலின் முதன்மை குறிக்கோள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாபம் ஈட்டுதல் சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 மருத்துவர் தொழில் என்பது டேஷ். இது தேர்ட் ஆப்ஷன் சிறப்பு தொழில். கொஸ்டின் நம்பர் 3 பின்வருவனவற்றுள் எது வியாபார நடவடிக்கையின் சிறப்பியல்புகள் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் சம்பளம் மற்றும் கூலி. ஃபோர்த்து கொஸ்டின் அன்பு மற்றும் பாசம் அல்லது சமூக சேவை உள்நோக்கம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். தேர்ட் ஆப்ஷன் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம். அதுக்கடுத்தது குறுவிடை வினாக்கள் 2 மார்க் கொஷின்ஸில் பாருங்கள். செகண்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் என்ன. அடுத்த தேர்ட் கொஸ்டின் வேலை என்றால் என்ன. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தொழில் என்றால் என்ன, இதுவுமே வந்து நிறைய முறை வந்து குவார்டர்லி ஆஃபரில் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் சிறுவிடை வினாக்களில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனில் மனித செயல்பாடுகள் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட். சிறு குறிப்பு வரைக தொழில் சிறப்பு தொழில். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோமன் லெட்டர் பெருவிடை வினாக்களில் உங்களுக்கு 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட். தொழில் சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பீடு செய்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்பாங்க, பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் தொழிலின் நோக்கங்களை விவரி. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த் லெசனோட புக் பேக் ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை என்பது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சராக வரும். பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு முழு பொருள் தயாரிக்க பல நிலைகளை கடக்கும் உற்பத்தி முறை என்பது தொடர்முறை உற்பத்தி தொழில். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். அதிக அளவு அபாயத்தை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உற்பத்தி தொழில். அடுத்து பாருங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல குறுவிடை வினாக்கள்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துடலாம். வணிகத்தை வரையறு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த தேர்ட் கொஸ்டின் வியாபாரம் என்றால் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா சேவை தொழில்கள் என்றால் என்ன, இதை நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் போக்குவரத்து சிறு குறிப்பு வரைக இதுவும் கேட்குறாங்க, டாப்பர்ஸாக இருக்கவங்க இது பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் ஓர் ஒப்பீடு செய்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், மிஸ் பண்ணாமல் படிங்க. ஃபோர்த் லெசன் புக் பேக் ஆன்சர் 1 மார்க் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம் சொல்றாங்க. தனியால் வணிகம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 எந்த அமைப்பு ஒரே ஒருவராக உரிமையாளர் நிறுவனர் மற்றும் மேலாளர் என்ற வகையில் இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் தனியால் வணிகம் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் தனியால் வணிகத்தின் பொறுப்பு. இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வரையறா பொறுப்பு ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று கூட்டுறவு சாரா நிறுவனம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தனியால் வணிகம் ஆன்சர். அதுக்கடுத்து குறுவிடை வினாக்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தனியால் வணிகம் என்றால் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் கூட்டுறவு நிறுவனங்கள் யாவை, அதாவது தேர்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவிடை வினாக்களில் பாருங்க செகண்ட் கொஸ்டின் தனியால் வணிகத்திற்கு சில உதாரணங்கள் தருக. இது 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. ஃபோர்த் ரோமன் லெட்டர் பெருவிடை வினாக்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தனியால் வணிகத்தின் சிறப்பியல்புகள் யாவை, வெரி இம்பார்ட்டன்ட். தனியால் வணிகத்தின் நன்மைகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனியால் வணிகத்தின் குறைபாடுகள், இது சம்டைம்ஸ் கேட்குறாங்க குறைபாடுகள், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாப்பராக இருக்கீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் லெசன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் இந்து கூட்டு குடும்பம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது. கர்த்தா. செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் இந்து கூட்டு குடும்ப வியாபாரத்தில் ஒருவர் எவ்வாறு உறுப்பினர் ஆகிறார். செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் பிறப்பால். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இந்து கூட்டு குடும்ப தொழிலில் உறுப்பினர்களை எவ்வாறு அழைப்பாய் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கூட்டு வாரிசுதாரர். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு
டேஷ் சட்டத்தின்படி ஆண் வாரிசுகள் மட்டுமே வம்சாவழி சொத்தில் உரிமை உள்ளவர்கள். மிட்டாக்சரா சட்டம். செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டாண்மை உண்டாக்கப்படுவது ஒப்பந்தத்தால் உண்டாக்கப்படுவது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். 5th லெசனில் உங்களுக்கு 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குறுவிடை வினாக்களில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கர்த்தா என்பவர் யார், இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஸ்டின் உறங்கும் கூட்டாளி என்பவர் யார், வெரி இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் கூட்டாண்மை கலைப்பு எத்தனை வகைப்படும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்து கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3 விவரிக்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 5 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து டீட்டெயில் என்னன்னு பார்த்துடலாம். பெருவிடை வினாக்களில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் உள்ள உள்ளடக்கம் யாது, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 கூட்டாண்மை கலைப்பின் வகைகளை விவரிக்க, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 5 யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம். அடுத்த 5 யூனிட்ஸு அடுத்து தொடர்ச்சியாக வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் அப்லோட் பண்ணிடுறேன். 10 சாப்டர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இந்த டைம் அதாவது ரிசல்ட் வரட்டும் குரூப் கிடைக்கட்டும்னு இல்லாமல் நீங்கள் எந்த குரூப் எடுக்க போகிறீங்களோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. புக் சேஞ்ச் ஆகலை, கைடு கூட வாங்கி படிக்கிறதுனா படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் சீனியர் கிட்டலாம் கைடு இருக்கும், கலெக்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க நான் சொன்ன கொஷின்ஸை முதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை படிக்க பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 100 லைக்ஸ் ஆச்சும் வந்தால் தான் நான் தொடர்ச்சியாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.